அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழ் கவிதையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பள்ளிக்கூடம். விடியலிலே எழுந்திடு, விரைந்து நீயும் குளித்திடு, காலை கடன் முடித்திடு, கடவுளை வணங்கிடு, புத்தக பையை எடுத்து நீ பள்ளிக்கூடம் சென்றிடு, பாடசாலை சென்றிடு, பாடங்களை படித்திடு, பண்புகளை வளர்த்திடு, பகுத்தறிவை பெருக்கிடு, ஆசிரியரை வணங்கிடு, அறிவை நன்கு பெருக்கிடு, நன்றி சொல்ல பழகிடு, நல்லவனாய் வளர்ந்திடு, தமிழை நன்றாய் படித்திடு, தமிழறிஞன் ஆகலாம், கணிதம் நன்றாய் கற்றிடு, கணித மேதை ஆகலாம், அறிவியலை ஆய்ந்திடு, ஆராய்ச்சிகள் செய்யலாம், விஞ்ஞானத்தை படித்திடு, விஞ்ஞானியாய் ஆகலாம், உடற்பயிற்சி செய்திடு, உற்சாகமாய் இருக்கலாம், மாலையில் நீ விளையாடு, மகிழ்ச்சியாக இருக்கலாம், மாலையில் நீ விளையாடு, மகிழ்ச்சியாக இருக்கலாம், வீட்டு மணி அடித்தவுடன் வீட்டிற்கு வந்திடு, வீட்டு பாடம் செய்திடு, இரவு உணவு உண்டபின் இன்பமாக உறங்கலாம், இரவு உணவு உண்டபின் இன்பமாக உறங்கலாம். எப்படி இருக்குது கவிதையை கேட்டிங்களா? நல்லா இருக்கா? எப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் காலை கடன் முடித்திடு, அதாவது விரைந்து நீயும் குளித்திடு, காலை கடன் முடித்திடுன்னு சொல்லியிருக்கேன். குளித்த பிறகு தான் காலை கடன் முடிக்கணுமான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு ரைமிங்காக போட்டிருக்கேன். காலை கடன் முடித்த பிறகு தான் குளிக்கணும், அப்புறம்தான் கடவுளை வணங்கணும். புரியுதா? சரி, நன்றி, வணக்கம்.